சடனாக முடிவெடுக்கிறவங்க எதுவும் எழுதி வைக்க மாட்டாங்க. நீண்ட காலமாக ஒரு திட்டம் இருக்குது, நமக்கு வந்து தீராத வயிற்று வலி இருக்குது, நம்மளால் இனி வந்து வாழவே முடியாதுன்னு இருக்குது, மான மரியாதை போயிடுச்சு, இனிமேல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா நீண்ட கால திட்டம் இருக்கவங்க ஒரு குறிப்பு எழுதி வைப்பாங்க. இப்போ இவரெல்லாம் விவரம் அறிந்தவர், தற்கொலையே பண்ணிக்கக்கூடாதுன்றது முதல் என்னுடைய எண்ணம், என்னுடைய வாதமும் அதுதான். தற்கொலை பண்ணிக்கூடாது, எந்த சூழ்நிலையும் உயிரை மாற்றிக்கூடாது, தீர்வு இல்லாத அது வந்து செய்யக்கூடாது. ஆனால் வந்து அப்போது இது மாதிரி ஒரு விவரம் அறிந்த நபர்கள், ரொம்ப வந்து தீர்க்கமான நபர், அதுவும் வந்து ராஜன் வந்து மேடையில் வந்து நின்று பேசினாலும் அது ஒரு கம்பீரம் இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த ஒரு கேள்வி வருது, இவங்க எதுக்கு இப்படி தேவையில்லாமல், இப்போ குடும்பத்தினருக்கு சங்கடம் தானே, குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துக்கலன்னு ஒரு இப்போது ஒரு காரணம் சொல்லப்படுது. என்ன சொல்கிறதுனா வந்து குடும்பத்தினர் வந்து உள்ள பிரச்சனை தான், குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, அவருடைய மகளுடைய கணவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார், அதுதான் காரணமாக இருக்கும் ஒரு வேளை, இல்லை சில சொத்துக்கள் வந்து விற்கிறதுல வந்து கருத்து முரண் இருக்குது, அதுதான் காரணம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறது. கடன் தொல்லை கிடையாது, கடன் கொடுத்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய சிகிச்சைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பணங்களை புரட்டி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பணத்தை புரட்டி அவங்க வந்து ஆப்ரேஷன் கூட நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தன்னுடைய பணம் தனக்கு உதவலன்னு இருந்திருக்கலாம், இல்லை வயோதிகம் ஆயிடுச்சு, ஏன் வந்து ஒரு மனிதர் வீடு இருக்கும்போது இவ்வளோ பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற நபர் வந்து எதுக்காக ஹோட்டலில் ரூம் எடுத்துங்கிறாரு, இதுக்கு யார்கிட்ட பதில் கிடைக்கும்? அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பதில் வந்து கொடுக்குறாங்க, ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க, தப்பாக யாரும் பேசாதீங்க, அவர் கூட எல்லாருமே தான் இருந்தாங்க, ஹோட்டலில் ரூம் எடுத்துருக்கிறவரோட கூட ஒருத்தர் இருந்தால் தான் அவர் தூங்குவார், பேசிகிட்டே தூங்குவார், அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்கல்ல. இது எதுவுமே நம்ம வந்து நம்புறதும் கிடையாது, நம்பாமல் இருக்கவும் முடியல. யார் இப்போ தேவையில்லாமல் பிள்ளைகள் மீது வந்து ஒரு தீரா பழி தானே இது. நீங்கள் என்ன தான் வந்து சொன்னால் கூட இந்த ஊர் உலகன்றது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கவனிக்கலை அப்படின்ற ஒரு பேச்சு தானே இருக்கும். இப்போ நான் உள்ளபடியே பிள்ளைகள் நல்லா கூட கவனிச்சிருக்கலாம், இல்லை எந்த சொத்து பிரச்சனையும் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி என்ன பேசும் இந்த ஊர் உலகம், என்ன பேசும்? இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அவன் பாவம் வயசானவர், அவ விட்டுட்டாங்க, அந்த வயசு தான் வந்து பேச வைக்கும்.